மகிழ்வோம் என்ற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு பாடுவோம். இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதிக்கிற தேவர் சமூகத்திலே வருகிற நாம் மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். தேவனுக்குள்ளே நாம் மகிழ்ந்து களிகூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். எந்த லௌகிக கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம் தேவனை மாத்திரம் இந்த நாளிலே முன்பாக நிறுத்தி அவருடைய சமூகத்திலே விடுதலையோடு அவரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். சகோதரி சகோதரி, அதைத்தான் நம் தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் விடுதலையோடு என்னை ஆராதிக்க வேண்டும். எந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்காதபடி என்னை விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் ஆராதனை நுகர்ந்துகிற தேவன், ஆராதனைக்கிற பிள்ளைகளை கனம் பண்ணுகிற தேவன், ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், ஆராதிக்கிற பிள்ளைகளை காற்றுகளை அறுக்கிற தேவன், ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு விடுதலையோடு நாம் பாடி துதித்து ஆராதிப்போம். எந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், எந்த உலக காரியங்களும் நமக்கு முன்பாக இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா ஒருவரே நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஆனந்த களிப்போடு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு விடுதலையோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 267வது பாடல், 267வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசுவும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை.
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் தேவன் நல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம் அவரை விட்டு தூரமாய் போக விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும், அவரை அண்டிக் கொள்ளணும், அவருடைய சமூகத்திலே அதிகாலையில் விழுந்து கிடக்கணும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நாம் கழிப்போமானால், அவரை தேடுவோமானால், சமூகத்திலே போராடி ஜெபித்து அந்த நாளுக்குள்ளே கடந்து வருவோமானால், தேவன் நமக்கு பலனாகவும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராகவும் நம்மை ஜெயம் எடுக்கிறவராகவும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாகவும் நம்மை வைப்பார். தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படும் சூழ்நிலைகளிலே விடவே மாட்டார். நாம் அவருக்குள்ளே எப்படி இருக்கிறோம் என்பதை நம்முடைய மனசாட்சிக்குள்ளே நாம் எப்படி அவருக்கு நேரத்தை கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக நாட்கள் உபவாசத்தில் இருக்கிறோம் என்பதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை இன்னும் அவரோடு உறவாட அதிகமாக கிட்டி சேர நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே நொறுங்குண்ட நெஞ்சத்தை அவர் ஒருபோதும் அவர் கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். நாம் நொறுங்குண்டு ஆவியில் அனலாயிருந்து அவரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே அதிகமாக தேவனை அண்டிக் கொள்வோம், அவர் சமூகத்திலே காத்திருப்போம், அவர் சமூகத்தில் விழுந்து விடப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். எல்லா கட்டுகளிலும் எல்லா சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். நம்மை கைவிடவே மாட்டார். சகோதரே சகோதரியே, அவர் நம்மை நேசிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன், எல்லா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் நம்மை விலைக்கு விடுவித்து பாதுகாக்கிற தேவன் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். எல்லோரும் முழங்காலில் நின்று கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கியிருப்பவன் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர்.
கூடாரமாகிய இந்த கூடாரத்திலே தங்கி தரிப்பவர்கள் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கூடாரத்திலே, அவருடைய சபையிலே, அவருடைய சபையாகிய செட்டைக்குள்ளே வந்து ஆராதிக்க வரக்கூடியவர்கள். உத்தமனாய் நடப்பார்கள், அவர்கள் உத்தம ஜீவியம் செய்வார்கள், நீதியிலே நிலைநிற்பார்கள், மனதார சத்தியத்தை பேசுவார்கள், அவர்கள் தினந்தோறும் சத்தியத்துக்காக வார்த்தைக்காக நிற்பார்கள். தேவாதி தேவன் அப்பேற்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டு இந்த சபையிலே அங்கமாய் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வாழும். நிந்தையான பேச்சுகளை நாம் பேசாமல் இருப்போம். மற்றவர்களை நிந்திக்க வேண்டாம், நாம் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம். நாம் நிந்தையான பேச்சை பேசாமல் நாம் அவருக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளை, கிறிஸ்துவின் வசனங்களை, வார்த்தைகளை நாம் பேசி ஒருவரை ஆற்றி தேற்றுவோம். அதுதான் நம் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. நாம் மற்றவர்களுக்கு ஒரு நிறுவமாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தேவ ஸ்லாக்கியத்தை, கிருபைகளை நாம் பெற்று அவருக்காக சாட்சியாக நாம் ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் சகலத்தை நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை துதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை.
பலனோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு அவரை நாம் தொழுது கொள்வோம். தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். உண்மை முகங்குப்புற விழுந்து பணிந்து குனிந்து உண்மை தொழுது கொள்கிறோம்பா. எங்கள் தொழுகை ஆராதனை அங்கீகரித்துக் கொள்கிற ராஜா, பாடல்களை அங்கீகரித்து உங்கள் தொழுகை அங்கீகரித்துக் கொள்ளும். நாங்கள் தோழனுக்கு தீங்கு செய்யாதவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ள தோழனாக, உமக்கு பிரியமான தோழனாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைதான். வார்த்தையின் வல்லமையினால் நீர் வெளிப்படும். ஒவ்வொருக்கும் தேவையான வார்த்தைகளை தான் அதனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆசீர்வதி தாழ்த்தூர்வம் கீழ்ப்படுகிறதா துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துவோம். எங்கள் ஆத்மநேசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 15ஆம் சங்கீதம், 15ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 677. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களோ கனமடுகள். ஆணையட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதீர்கள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வாரம் சனிக்கிழமை இரவிலே கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் ஒட்ட கிருபை கொடுத்தார். அநேக இடங்களிலே வசனத்தை விதைக்கவும், வசனத்தை அந்த பஸ் ஸ்டாண்டுகளிலே அங்கங்கே அதை ஒட்டவும் தேவன் கிருபை கொடுத்தார். அதில் பங்கு பெற்ற சகோதரர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள், ஊழியத்துக்காக உதவியாயிருங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஆமாம், கர்த்தர் இந்த ஊழியத்தை நமக்கு இரவு வேளையிலே செய்யும்படியாக நமக்கு கொடுத்துருக்கிறபடினாலே அநேகர் பங்கு பெறணும்னு ஆசை இருக்கலாம். ஆனால் பங்கு பெற முடியல. எல்லாரும் பங்கு பெற்று உங்களால் முடிந்த அளவு இந்த ஊழியத்துக்கு ஒத்துழைப்பாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழிய தேவைகளுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக தெய்வ சமூகத்தில் நாம் ஒரு மனதோடு அவருடைய வார்த்தைக்காக பயபக்தியோடு காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஒன்று அனுப்புவார். அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படி சுற்றி விட்டு எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். திருச்சபைக்கு ஆராதனை நடத்துவதற்கு ஒரு ஆம்பிள் பேர் தேவைப்படுகிறது. போய் கேட்ட பொழுது அது 6000 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் ஆவியானவர் உங்களை யார் ஏவுகிறார்களோ உதவி செய்யுங்க, இல்லைன்னா ஒவ்வொருவரும் கொடுத்து உதவி செய்யுங்க. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி, கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அருமையான தந்தை ஐயா அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷித்த செய்தி சங்கீதம் 15வது சங்கீதம் 3வது வசனம்.
தன் நாவினால் புறம் கூறாமலும் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, தோழன் அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தோழனாக தோழியாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத அல்லது தீமை செய்யாத ஒரு தோழனாக தோழியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இவர்கள் தேவன் இவர்களை எப்போதும் இவர்களை கண்ணோக்குகிறார், இவர்களை ஆசீர்வதிக்கிறார், இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆக்குகிறார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற செய்தி, தோழன். எப்படிப்பட்ட தோழனாக நாம் வாழ வேண்டும்? தீங்கு செய்யாத தோழன். நாம் தீங்கு செய்யாத தோழனாக விளங்குவதற்கு நமக்கு என்ன வேணும்? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் தோழனாக நாம் வாழ, தோழியாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 27 3வது வசனம். எனக்கு விரோதமாக 3 அல்ல, மன்னிக்கணும், 5வது வசனம். தீங்கு நாளில். சங்கீதம் 27 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே, தம்முடைய ஆலயமாகிய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என கண்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் தீங்கு செய்யாத தோழனாக இருப்பதற்கு நமக்கு எது உதவி செய்கிறது என்றால், ஆலயம், கூடாரமாகிய ஆலயம். ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு ஆலயமாய் ஒப்பு கொடுப்போம். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை கூடாரமாகிய இந்த ஆத்துமநேசர் ஐக்கிய ஆலயத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். இப்படி ஆலயத்தின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்குகளை மாற்றுகிறார். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற தோழனாக தோழியாக மாற நம்மை அவருக்கு ஆலயமாய் ஒப்பு கொடுப்போம். அடுத்து நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஆத்துமநேசர் ஆலயத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தி அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். அடுத்து நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற தோழனாக தோழியாக நாம் வாழ என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அடுத்து, தீங்கு செய்யாமல் இருக்கிற தோழனாக தோழியாக மாற எது உதவி செய்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் பயம். முதலாவது, தேவனுடைய ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத தோழனாக தோழியாக நம்மளை மாற்றி விடுகிறது. அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்க்கையிலே மற்ற ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் தீமை செய்கிற நபராக, அந்த தோழனாக தோழியாக இல்லாமல் நம்மளை மாற்றி விடுகிறது. அடுத்து, நாம் தீங்கு செய்யாத இருக்கிற தோழனாக தோழியாக நாம் இருப்பதற்கு எது நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறது? அதே நீதிமொழி
3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. நல்ல கவனிங்க. அடுத்து நாம் தீங்கு செய்யாத தோழனாக இருப்பதற்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய அயலானுக்கு விரோதமாக தீங்கை நினைக்க கூடாது, நல்லதை நினைக்க. அவங்களும் நல்லா வாழணும், நானும் நல்லா வாழணும். என் ஊரு, என் கிராமம், என் பட்டணம், அயலான் வந்துட்டானே அப்படின்னு அயலானுக்கு விரோதமாக நாம் தீங்கு நினைக்க கூடாது. தீங்கு செய்யாத தோழனாக இருப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னத்தை முக்கியத்துவப்படுத்தணும்? மற்றவர்களும் அயலானும் நல்லா இருக்கணும், நானும் நன்றாக இருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் என்னை, அருமையானவர்களே, தீங்கு செய்யாத தோழனாக, தோழியாக என்னை மாற்றி விடுகிறது. தீங்குக்கு பதிலாக நன்மையை செய்கிற ஒரு தோழனாக, தோழியாக மாற்றி விடுகிறது. தீங்கு செய்யாமல் இருக்க தோழனாக மாற்றுவது, அருமையானவர்களே, ஆலயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நல்ல நினைவுகள். இந்த அனுபவத்துக்கு நம்மளை இந்த காலவேளையில், இந்த ஆராதனை நேரத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்குரிய தோழனாக, தோழியாக இல்லாதபடிக்கு இந்த 3 அனுபவம் நம்மளை காத்து கொள்ளுகிறது. நம்மளால், அருமையானவர்களே, முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. இப்பொழுது சொல்லப்பட்ட அனுபவம் தான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற தோழனாக, தோழியாக நம்மளை மாற்றி விடுகிறது. ஆமென், ஆமென். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேத்தம்மை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேத்தம்மை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தம்மை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேளுதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேளுதே. தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி செத்தமை மறைப்பார். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி செத்தமை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தம்மை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தம்மை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு தோழனாக இந்த பூமியில் வாழ. எத்தனை தோழர்கள், அருமையானவர்களே, நல்லது செய்கிறதை போல உயிர் தோழனாக இருந்து கொண்டு தீமை செய்து விடுகிறார்கள், தீங்குகள் செய்து விடுகிறார்கள். ஆனால் நாம் நமது வாழ்க்கையில் யாருக்கும் தீங்கு செய்யாத தோழனாக, தோழியாக வாழ அர்ப்பணிப்போம். நம் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்தில் வைப்பார், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இரண்டாவதாக,
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பக்கம் 360 பழைய ஏற்பாடு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி சவுலை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தாவீது என்ற தோழனுக்கு அதை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்தார். இரண்டாவதாக, அருமையானவர்களை, உத்தம குணத்தை வெளிப்படுத்தும் தோழன். இந்த உத்தம குணத்தை வெளிப்படுத்தும் தோழனுக்கு தேவன் எதை தருகிறார்? ராஜ்யத்தை தருகிறார். தீங்கு செய்யாத தோழனுக்கு கண்மலையின் மேல் அவருடைய கூடார மறைவில் நம்மளை மறைத்து கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து நம்மளை உயர்த்துகிறார். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில உத்தமமாக தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு உத்தம குணத்தோடு அவரால் வாழ முடியவில்லை. காரணம் என்ன? தேவாதி தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய், சாமுவேல் என்ற நியாயாதிபதி தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்த அந்த வெளிப்பாடை நிறைவேற்ற முடியவில்லை. சவுல் என்ன வெளிப்பாடை தேவன் கொடுத்தார்? அமலேக்கியனை நீங்க சவுல் ராஜா முழுவதுமாக நீ அழித்து போட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறதான வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். அருமையானவர்களே, அந்த வெளிப்பாட்டை சவுல் பெற்றுக்கொண்டார். ஆனால் யுத்தத்தில் இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருக்கு எதிரானவர்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள். அமலேக்கியர்கள் அருமையான தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர்கள் பலவீனப்பட்டவர்களை, பாளையத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடியவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். பாளையத்தின் கடைசியில் இருக்கிறவர்கள் யார்? பலவீனப்பட்டவர்கள். ஆமா, பலவீனப்பட்டவர்களை தான் அருமையான தேவனுக்கு பின்னால கொண்டு போய் நிறுத்துவார்கள். பலமுள்ளவர்களை முன்னால கொண்டு போய் நிறுத்துவார்கள். பலமுள்ளவர்களோடு கூட அமலேக்கியர்கள் போய் யுத்தம் பண்ண முடியலை. பாளையத்தில் பின்னால எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானானுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் பலவீனப்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். இது தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஆகையினால் சவுலிடத்தில் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். இதை நீ உத்தம குணத்தோடு உத்தமமாக நீ நிறைவேற்ற வேண்டும். சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்ன? இந்த அமலேக்கியர்களை முழுசா வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று. ஆனால் அமலேக்கியர்களை முழுவதுமாக வெட்டவில்லை, வெட்டி அழிக்கவில்லை. முதல் தரமான, இரண்டாம் தரமான எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் கொன்று குவிக்கிறார்கள். இது தேவனுக்கு பிடிக்கவில்லை. தேவன் மறுபடியுமாக சாமுவேலோடு பேசுகிறார். சாமுவேலோடு பேசி என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னார், நீ போ, உத்தமமாக நான் கொடுத்த வெளிப்பாடை நீ நிறைவேற்றவில்லை. அமலேக்கியனை முழுவதுமாக அழிக்கவில்லை. ஆகையால் நீ உன்னை பார்க்கிலும் உத்தம தோழனாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு நான் உன்னுடைய சிங்காசனத்தை கிழித்து நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து பேசினார். தாவீதினுடைய வாழ்க்கையில
அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்து தேவனுக்கு அடுத்த உத்தம அந்த குணத்துக்குரிய தோழனாக இருந்து தாவீதினுடைய நாட்களிலே அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழித்தார். ஆகையினால் கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தி 40 வருஷம் ஆளும்படி செய்தார். உத்தம தோழன். எதிலே உத்தம தோழன்? அமலேக்கியனை அழிப்பதற்கு உத்தம தோழன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது தேவன் அழிப்பதற்காக அல்ல, தன் ஜீவனை கொடுப்பதற்காகவே தேவன் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அது இஸ்ரவேல் யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது இயேசு கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசுங்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டுக்குரிய அமலேக்கியன் யார்? நம்முடைய பழைய மனுஷன். நம்முடைய பழைய மனுஷன் அழிக்கப்படுவதற்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய மனுஷனுடைய செய்கை, அதாவது கிரியைகள் அழிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். அதுக்குன்னு சொல்லி அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க தான் அமலேக்கியன்னு சொல்லி அவங்கள வெட்டுறது, இவங்களை வெட்டுறது. ஆமா, இப்பொழுது அதை இஸ்லாமிய ஐயமார்கள் செய்கிறாங்க. பார்த்த இடத்துல சுட்டுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அது நியாயப்பிரமாண முறை. யூதர்களுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள், ஏசாவும் இஸ்மவேலும் சேர்ந்து இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். யூதர்கள் 12 கோத்திரத்தார். ஆனால் நீங்களும் நானும் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நபர், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்கிறவர்கள். நாம யாரையும் போய் வெட்டவோ குத்தவோ கூடாது. நமக்கு கர்த்தர் நம்மை உத்தம தோழனை, எது உத்தம குணத்தை வெளிப்படுத்துகிற தோழன் என்றால் பழைய மனுஷனுடைய செய்கைகளை, அதாவது பழைய மனுஷன் அமலேக்கியனை அழிப்பதே உத்தம குணத்துக்குரிய அந்த தோழன். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியர். பழைய மனுஷனுக்குரிய அமலேக்கியன் யார்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு பாருங்க, இதான் பழைய மனுஷனுக்குரிய அமலேக்கியன். இவனை அழிக்கணும். நம்முடைய பழைய மனுஷனுடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விரோதங்கள், வைராக்கியங்கள், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லி. பழைய மனுஷனாகிய அமலேக்கியன். இந்த அமலேக்கியனை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கனியினால் அழிக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள அமலேக்கியன். இதுதான் உத்தம குணத்துக்குரிய தோழன். உத்தம குணத்துக்கு இப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சிங்காசனத்தை தருகிறார். உங்க இருதயத்தில் சிங்காசனத்தை அமர்த்தி அவர் உள்ளுக்குள் வருகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வருகிற நாட்களில் இந்தியாவை ஆளப் போகிறீர்கள். 1000 வருஷ அரசாட்சியில் தூத்துக்குடியில மையமாய் கொண்டு உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க போகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது தீங்கு செய்யாத தோழன், இரண்டாவதாக பழைய மனுஷனாகிய அமலேக்கியனை அழிக்கிற உத்தம குணம் என்ற தோழனாக வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உயர்வை தருகிறார், சிங்காசனத்தை தருகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு 2 லைன் பாடலை பாடி தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு நேராய்
கடந்து செல்வோம். ஆமென். மாம்ச கிரியை போக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா. தீங்கு செய்யாத தோழன், தீங்குக்கு பதிலாக நன்மை செய்கிற தோழன். இரண்டாவது உத்தம குணம். உத்தம குணத்தை உத்தமனாக வாழக்கூடிய தோழன், அதுதான் பழைய மனுஷன் அமலேக்கியனை பரிசுத்த ஆவியினால் அழிக்கிற உத்தம குணத்தை வெளிப்படுத்துகிற தோழன். மூன்றாவதாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் பக்கம் 566 அதில் 35வது வசனம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். மூன்றாவது, பொல்லாப்புக்கு நாம் தோழனாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு பொல்லாப்பு செய்கிற அகசியா என்ற இஸ்ரவேல் ராஜாவோடு யோசபாத் என்ற யூத ராஜா தோழனாக இருந்தார். எதுல தோழன்? பிசினஸ் பார்ட்னர். அப்படி பிசினஸ் பார்ட்னராக இருந்தபடினால் பொல்லாப்பு செய்கிற ஒரு நபர் அகசிய ராஜா, அவனோடு போய் தோழன்மை கொண்டு வியாபாரம் செய்கிறாப்புல. அப்படி வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரம் ஒன்றுமில்லாமல் போகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. தர்சீசுக்கு போகும்படி, தர்சீஸ் என்றால் லண்டன், தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்த அவனிடை கூடிக்கொண்டார். யோசபாத் ராஜா அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடு கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேஷா ஊரனாகிய தோதாவில் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். கர்த்தர் உம்முடைய வியாபாரம் என்ற கிரியைகளை முறித்து போட்டார் என்று சொல்லி அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அந்த கப்பல்கள் வியாபாரத்துக்கு அனுப்பின கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. அவர்கள் தர்சீஸ் லண்டன் என்ற பட்டணத்தில் போய் வியாபாரம் செய்ய கூடாமல் போயிற்று. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு செய்கிற தோழனோடு வியாபாரமோ பிசினஸ் சம்பந்தப்பட்டதோ, அடுத்து கல்யாணம் சம்பந்தப்பட்டதோ, ஆவிக்குரிய காரியத்திலேயோ நாம் தோழன்மை வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் குடும்பம் உடைந்து போய்விடும். அருமையானவர்களை, பொல்லாப்பு செய்கிற தோழனோடு நம்ம சம்பந்தம் கலந்தால் அந்த நம்ம திருமண பந்தம், குடும்ப உறவுல
நிறைவும் நிம்மதி இருக்காது. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, பொல்லாப்பு செய்கிற ஒரு நபரோடு வியாபாரம் செய்தால், ஆமா, பார்ட்னர்ஷிப் வைத்து வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் உடைந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். பொல்லாப்பு செய்கிற ஒரு நபரோடு ஆவிக்குரிய காரியத்தில் நாம தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தில் பிரயாணம் செய்வோம் என்றால் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் சீக்கிரமாய் பின்வாங்கி போய்விடுவோம். ஐயையோ, இவனோடு சேர்ந்தேன், இவன் பொல்லாப்பு செய்கிற தோழனாக எனக்கு தெரியல, இன்னைக்கு சரியா ஜெபிக்க முடியல, இன்னைக்கு வேதத்தை வாசிக்க முடியல, இன்னைக்கு சபைக்கு நான் வராததற்கு காரணம் இந்த ஒரு நபர் பொல்லாப்பு இவன் செய்துட்டான், இவன் பொல்லாப்பு செய்துட்டா, சபைக்குள்ள நான்